பிஜேபிக்கான ஃபேர் இது, எங்களுக்கு நடந்த அன்ஃபேர். Yes, we are here to எங்களையும் இங்க வந்த அத்தனை பொது ஜனங்களையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இனி சிஜேபி அப்படின்னு ஒண்ணு இல்லாம போறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல இனி சிஜேபி நிலைக்காது ப்ரோ. ஃபேர் நீட்டுக்கு தான் போராடினாங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்ப இவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா கரப்பான் பூச்சியோட ஃபேர் நீட்டு போராட்டம் ரத்துன்னு சொல்றாங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்ப பின்னாடி பேனர்ல என்ன இருக்கு? கரப்பான் பூச்சி லோகோ இருக்கா? இருக்கு. அப்ப அங்க என்ன இருக்கணும்? ஃபேர் நீட்டு தானே இருக்கணும். அப்ப உங்க தலைமை என்ன சொல்லுது? ஃபேர் நீட்டுன்னு தான் போராடுறீங்க. அப்ப இங்க ஃபேர் நீட்டு தானே இருக்கணும். ஃபேர் நீட்டுன்னு சொல்லி அப்ப பொய்யா சொல்லி கூட்டம் சேர்க்கறீங்களா? இது என்ன மாதிரியான பாலிடிக்ஸ்? இது டர்ட்டி பாலிடிக்ஸ் தானே. இதுக்கு வந்து பதில் கிடைக்கணும். நான் கேக்குறது புரியுதா இல்லைங்களா உங்களுக்கு? பேன் நீட்டுன்னு சொன்னீங்க, அப்பனா ஒண்ணு இந்த லோகோ இருக்க கூடாது. இந்த லோகோ இருக்குன்னா என்ன அர்த்தம்? கரப்பான் பூச்சி தான் இதை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அப்ப பேன் நீட்டுன்னு இருந்தா நாங்க எதை நம்பி வருவோம்? பேன் நீட்டை நம்பி தான் வருவோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, தலைமை ஒரு முடிவு எடுத்துருச்சு, இப்ப அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்க போராட்டத்தை ரத்து பண்றோம்ன்றாங்க. இருங்க, தலைமை முடிவெடுத்தது என்னது? அப்ப ஃபேர் நீட்டு தானே. அப்ப இங்க ஏன் பேன் நீட்டு இருக்கு? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த இடத்த விட்டு இப்பவே வெளியே போறோம். அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் இயக்கத்தை ஃபாலோ பண்ற இளைஞர்கள் மட்டும்தான் இந்த இடத்துல குழுமிருக்கோம். அப்படி இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் நம்பி இவ்வளவு ஆர்கனைஸ்டா இருக்கிற இந்த இளைஞர்களை நீ வெளியே போன்னு சொல்ற வார்த்தை, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒருத்தர் பேசின வார்த்தை எங்களுக்கு உண்மையாவே மனசளவுல வலிக்குது. இந்த இடத்துக்கு வந்தது நாங்க சிஜேபி நம்பி கிடையாது, இந்த ஆபீஸ் நம்பி. இந்த ஆபீஸ் எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கு, எத்தனையோ விஷயங்களை நடத்தி இருக்குன்றதுனால இந்த ஆபீஸ் நம்பி தான் இந்த இடத்துல நாங்க வந்து நின்னோம். ஆனா நீ வெளியே போன்னு சொன்னது ரொம்ப ரொம்ப மன வலிக்குது. இது அன்பேர். தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. அவங்க இந்த ஆபீஸையும் மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த சிபிஎம்ஐயும் மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. ஐ ஸ்டாண்ட் ஃப்ரண்ட் இன் ஆல் தீஸ் டேஸ். நான் முன்னாடி நின்றுக்கேன். ஐ அம் நாட் பிலாங்ஸ் டு எனி பார்ட்டி, எனி ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் ஆர் எனிதிங். ஐ அம் ஆன் பிஹாஃப் ஆஃப் பப்ளிக். ஐ ஸ்டாண்ட் ஃப்ரண்ட். நான் என்னோட முகத்தை எல்லாருக்கும் காட்டியிருக்கேன். எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேக்குறாங்க. இப்போ ஐ அம் நாட் பிலாங்ஸ் டு சிஜேபி. நான் ஆமா பேன் நீட்ட முன்னிறுத்தி டிவிகே நண்பர்கள் வாங்க, டிஎம்கே நண்பர்கள் வாங்க, என்டிகே நண்பர்கள் வாங்க, ஏடிஎம்கே நண்பர்கள் வாங்க, எல்லாரும் சேர்ந்து போராடலாம்னு நான் கூப்பிட்டிருக்கேன். இப்ப என்கிட்ட கேள்வி கேட்பாங்கல்ல, நான் என்ன பதில் சொல்லணும்னு சிஜேபியை சேர்ந்தவர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. உங்களோட ஷிட்ஸ் என்னால வாங்கிக்க முடியாது. பாத்தீங்கன்னா மாணவர்களால நடத்தப்பட்ட போராட்டம். இது வந்து எந்தப்பட்ட தனி கட்சியோ தனி நபரோ தனிப்பட்ட அமைப்போ முன்னிறுத்தி நடத்திய போராட்டம் கிடையாது. அவங்க முதல் நாள் எல்லாருமே எங்களை மாதிரி காமனா தான் இருந்தாங்க. இப்ப முடிகிற நேரத்துல மட்டும் எதனால டி ஷர்ட்டை போட்டு அவங்க அமைப்பை வந்து இது பண்றாங்களா, பிரபலப்படுத்துறாங்களா, அவங்க அமைப்பை பண்றாங்களா? அதே மாதிரி 6 நாளுமே தொடர்ந்து பேன் நீட் தான் நாங்க எல்லாருமே பேசணுமே தவிர இங்க வந்த அனைத்து கட்சி தலைவர்களும் கூட பேன் நீட் தான் பேசினாங்க. ஒரே ஒரு தலைவர் கூட ஃபேர் நீட்னு தமிழ்நாட்டுல ஒரு கட்சி சார்ந்த எவனும் பேசல. எல்லாருமே பேன் நீட், எங்களுக்கு நீட் வேணாம் தானே பேசினாங்க. இப்ப மட்டும் எதுக்கு ஃபேர் நீட்டுக்கு நாங்க ஒத்துக்கணும்? இல்ல, மேல இருந்து ஒருத்தன் அடக்கினே இருக்கிறான், எங்களை ஏமாத்தினே இருக்கிறான். அவனுக்கு எதிராக தான் நாங்க உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கோம். இப்ப எங்க கூட இருந்து எங்களை மாதிரியே ஒரு வேஷம் போட்டுன்னு எங்க கூட இருந்து எங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. லிட்டரலி நாங்க ஏமாந்துகிட்டே இருப்போம். நீங்க ஏமாத்திட்டே இருங்க. இங்க பாருங்க, இது வந்து ஆனா எத்தனை வாட்டி ஏமாந்தாலும் திரும்ப நிக்கதா செய்வோம். ஏன்னா நாங்க நின்னது யாருக்கு சார் வேணும் ஃபேர் நீட்? நீங்க பதவி விலகிட்டு வேற யாரை கொண்டு வந்து உட்கார வைக்க போறீங்க? வேற யார் வந்து உட்கார வைக்க போறீங்க? எங்களோட ஐடியாலஜி லெஃப்ட் ஐடியாலஜி இருக்க யாரையாவது நிறுத்த போறீங்களா? மாணவர்களுக்கு நல்லது செய்யறவங்க யாரையாவது நிறுத்த போறீங்களா? யோர் பார்ட்டில இருந்து
உங்களை மாதிரி இன்னொரு ஏமாற்றுக்காரரை நீங்க நிறுத்த போறீங்க இல்லையா? எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்கணும். ஃபேர் நீட்னு முழக்கம் எழுப்பினா என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். அதனால